Hi, this is Narmada from Rudhini Creation. So, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பேசிக்ஸ் ஆஃப் சூவிங்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்றது. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்றது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நம்ம கர்வ் வந்து ஹார்ம்வோல் கர்வ் கொடுக்கலாம், நெக்லைன் நம்ம கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ்க்கு கொடுக்கலாம், அண்ட் நெக் ஃபினிஷிங் ஹேண்டுக்கு நம்ம ஜாயின் பண்றதுக்கு நெக் ஃபினிஷிங்க்கு இது கொடுக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றதா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ். இந்த ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா நம்மளால நிறைய கர்வ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். நெக்குக்காகட்டும், ஹார்ம்வோல்காகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு இருக்கு. சோ அதை பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா நம்ம ஒரு ஸ்கொயர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நெக்குக்கு இப்ப நம்ம டிரா பண்ண போறோம். சோ நெக்குக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த நெக்கு நீங்க கரெக்டா இந்த லைனும் இந்த லைனையும் நம்ம மீட் பண்ணணும். சோ இந்த கர்வை நம்ம எப்படினாலும் நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி வச்சு ஒரு கர்வ் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஃபினிஷிங் ஒரு யூவா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கர்வை இன்னும் நல்லா எனக்கு சைடில் மட்டும் ஒரு கர்வ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நல்ல கர்வியர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல கூட நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நமக்கு இந்த ஹைட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 5.5 இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்தோட மிட் பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை நம்ம இந்த பக்கம் வச்சு தானே நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்படியே நம்ம இப்படி ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணியும் நம்ம வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணலாம். இது பாருங்க, ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து இப்படியும் நம்ம வந்து நம்மளோட கர்வ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த யூ பக்காவாக நமக்கு வரும். ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் திங். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு டெஃபினட்டாக நம்மளால எல்லாத்தோட கர்வையும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்மளால பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா யூடியூப்ல பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.